அகத்தீசாயனம். ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நாம் பார்க்க போகின்ற தலைப்பு மாந்திரீகத்திலும் போலிகள். எந்த துறையை எடுத்தாலும் போலிகள் உண்டு அப்படின்றது நமக்கு நுட்பமாக தெரியும். அறிவில் தெளிவு பெற்றவன் மட்டுமே ஒரு துறையில் சாதனை செய்திட முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது மந்திரம், எந்திரம், தந்திரம் என்பதெல்லாம் உண்டு. மந்திரம் என்பது சூட்சுமமாக நாம் அறிய வேண்டியது என்னவெனில், அஜபை என்பது மந்திரம், எந்திரம் என்பது உடல், தந்திரம் என்பதை மந்திரத்தையும் எந்திரத்தையும் எவ்வாறு உடலிலே இணைத்து இந்த மந்திரத்தையும் எந்திரத்தையும் எவ்வாறு தந்திரமாக செயல்படுத்தி இயற்கையோடு நாம் இணைய வேண்டும் என்பதை சொல்லுவது தான் தந்திரம். ஆனால் இதில் தாந்திரீகர்கள், மாந்திரீகர்கள், எந்திர பிரயோகக்காரர்கள் என்று இருக்கின்ற நிலையெல்லாம் ஆதி காலத்தில் சித்தர்கள் உருவாக்கிய சத்திய நெறிமுறை வேறு. இந்த காலகட்டத்தில் அதை தனக்கு எல்லாம் தெரியும் என்று பொய்யாக மக்களை ஏமாற்றி பயமுறுத்தி பொருளை பறிக்கின்ற கூட்டங்கள் உண்டு. அதில் ஒரு மாந்திரீகர்களிடம் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். என்னுடைய சகோதரி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வீட்டிற்கு நான் சென்ற பொழுது அங்கே ஒருவர் டிப்ளமோ படிச்சுட்டு மந்திரம், மாந்திரீகம், தந்திரம் இதிலெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம போய் உட்கார்ந்த உடனே நம்மளை பற்றி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அன்னையினுடைய அருளாளர், அகத்தியரனுடைய தீவிர பக்தர் அப்படின்ட்டு. எந்த தெய்வமாக இருந்தாலும் எந்த ஞானிகளாக இருந்தாலும் மந்திரத்துக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது, எதை ஒன்றால் கட்டி போட்டலாம் அப்படின்றார் அவர். சரி, நான் அமைதியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கின்ற பொழுது அப்போது அவர் என்ன பலன், எனக்கு எதனா சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை, அது வீட்டுக்கு வாங்க, நம்ம பீடத்தில் அமர்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லும் போது அவர் சில விளக்கங்கள் சொல்கிறார். உனக்கு ஏன் இங்கே சொல்ல முடியல அப்படின்னாக்கா, உனக்கு குலதெய்வ கட்டு இருக்குது அப்படின்னு. அப்படியாப்பா, சரியப்பா அப்படின்னு. எப்படிப்பா அதை சொல்கிற அப்படின்னு. இங்கேருந்து அப்படியே பார்த்தோம்னாக்கா எல்லாம் தெரியும். குலதெய்வம் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எண்ணத்தில் கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்ன பிறகு, சரி என்னப்பா அமைதியாக இருக்கிறீங்க, எதுவும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு அவர் கேட்கும் போது, அம்மா ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதில் ஒரே ஒரு ஷீட்டு தான், 5 அப்படின்னு ஒரு நம்பர் எழுதிட்டு யாருக்கும் காமிக்காத அதை மடித்து 4ஆக மடித்து அவர் பாக்கெட்லேயே வச்சுட்டேன். இதை ஒரு நிமிஷம் வைங்க பாக்கெட்டில் அப்படின்ட்டு. சரி வச்சாச்சு. வச்சுட்டு 0லேருந்து 9க்குள்ளே ஒரு எண்ணை எழுதியிருக்கிறேன். மொத்தமே அவ்வளோதான். 0லேருந்து 9க்குள்ளே ஏதோ ஒரு நம்பரை எழுதியிருக்கேன். அதை உங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்கேன். உங்கள் மந்திரத்தின் தன்மையை கொண்டு மாயாஜால மைவித்தை என்னென்னவோ செய்கிறன்றீங்களே, நீங்கள் எவ்வளோ நேரம்னா டைம் எடுத்துங்க இன்றைக்கி முழுவதும். உங்கள் பாக்கெட்டில் வச்ச பேப்பரில் இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது எதுவாக இருந்தாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அதுக்கு பிறகு இப்போது இந்த நாள், அந்த நாள், கிழமை, தேதி, நாள், நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அப்போது சரி எப்போ வேணா வா, நீ சொல்கிற விஷயத்திற்கு ஆற்றல் பலம் இருப்பதாக கூறிவிட்டால் என்றைக்கு ஒன்றா வா. ஆனால் இதே மாதிரி ஒரு பேப்பரில் நம்பர் எழுதி வைப்பேன். இன்றைக்கி நீ சொல்லலை, அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுரு, இல்லை பார்த்துக்கோ என்னென்னா பண்ணிக்கோ, ஏதோ ஒரு நம்பரை எழுதுவேன் வைப்பேன். அதை சரியாக சொல்லிவிட்டால் நீ ஜெயிச்சிட்ட, தப்பாக சொல்லிட்ட அப்படின்னாக்கா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அப்பொழுது தான் அவருக்கும் அந்த குடும்பத்திற்கும் புரிந்தது, தான் எந்த அளவு கீழ்நிலையில் இருக்கின்றோம், தன்னை எந்த அளவு கீழ்நிலை கொண்ட ஒரு மனிதன் அச்சுறுத்தி நம்ம குடும்பத்தை வைத்திருந்தான் அப்படின்றத உணர்ந்தார்கள். அச்சுறுத்திலாம் வைக்கலை, சும்மா அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி வார்த்தைகளை சொல்லி இது அது அப்படி பண்ணிவிடும், இந்த மூலிகை அது காப்பு கட்டணும், அது இது இருக்கிறாங்க. தூய்மையான அருளாளர்கள் எல்லாத்திலையும் இருக்கிறாங்க. மந்திரம், எந்திரம், தந்திரம் எல்லாவற்றிலும் தூயதொரு வழிமுறையை பின்பற்றி நடப்பவர்கள் ஏராளம். இப்போ கூட எனக்கு சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடர் ஐயா அறிமுகமாகியிருக்கார். அவர் மந்திரம், எந்திரம், தந்திரத்தில் ரொம்ப அருள் பெற்ற ஒரு நபர். அவரே சொல்லியிருக்கிறார், மந்திரம், எந்திரம், தந்திரம். மந்திரம் உனக்கு தெரியுமாப்பா, அதனால் மணிமந்திர ஔஷத நிலைகளில் மணி தெரியும் உனக்கு, ஜோதிடம், மந்திரம் இது மாந்திரீகம்.
ஔஷதம் மருத்துவமும் உனக்கு தெரியும், இதில் மாந்திரீகத்தினுடைய சூட்சுமத்தை கற்றுக்கோ அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து கற்றுக்கோன்னு சொல்லியிருக்காரு. அவர் சில தடைகளான காரியங்களை செய்யவும் நல்லதொரு காரியத்தை செயல்படுத்தி கொடுக்கவும் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார். அப்படின்றதுனால நல்லோர்களும் இருக்கிறாங்க, சில தீவினைகள் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதில் அறகுறையாக இருந்துக்கிட்டு போலிகளும் இருக்கிறார்கள். போலிகள்கிட்டையும் தீயோர்கள்கிட்டையும் போய் மாட்டிக்காதீங்க. நல்லோர்கள் திருவடியை வணங்குங்கள், அதுவே உங்களுக்கு நன்மையை உண்டாக்கி தரும். எது நிலையிலேயும் நல்லோர்கள் திருவடியில் அமர்வது தான் உற்ற பாதுகாப்பு. அல்லது ஒளிதேகம் பெற்ற ஞானியின் திருவடியை பற்றியவனுக்கு தோல்வி என்பதே ஒரு காலமும் இல்லை. நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நம. குரு வாழ்க, குருவே துணை.